Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 9/2/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ அப்படிங்கிறது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை பயப்படுத்துறதுக்காகவோ இல்லை ரொம்ப பேனிக் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவினுடைய நோக்கம் கிடையாது. இப்போ இந்த வீடியோவை நம்ம எதுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்னென்ன காரணங்களுக்காக உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் நீட் அப்ளிகேஷன் போடாதவங்க என்ன பண்ணணும், எப்படி கவனமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். இது மட்டுமே இந்த வீடியோவினுடைய நோக்கம். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நீட் அப்ளிகேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வர்ற வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், சார் நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னா வேறொரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த மிஸ்டேக்குக்காக என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா, நான் 1 இயராக படிச்சுட்ருக்கிறேன், 2 இயர்ஸாக ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கிறேன், ஸோ இந்த தவறுனால் என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்ட்டு ரொம்ப படிக்கிறத விட்டுட்டு இதுக்காக பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னமும் டைம் நிறையா இருக்குது. 7ஆம் தேதி நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி தான் 9ஆம் தேதி. இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 28 நாட்கள் இருக்குது. இந்த 28 நாட்களில் பொறுமையாக டைம் எடுத்து தப்பு இல்லாமல் அப்ளிகேஷன் போடுங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்காங்களோ, நெய்பர் சர்க்கிளில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் UG 2025னுடைய ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த 2 ஒர்க்கையும் மறக்காமல் செஞ்சுருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது டே 1லேருந்து அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடித்து உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த டேட்டு வரைக்கும் நீங்கள் நம்ம இந்த பெய்டு சர்வீஸில் இருப்பீங்க. உங்களுக்கான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் டவுட் கிளாரிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அனைத்து கைடன்ஸும் ரிகார்டிங் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீட் UG 2025னுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எடுத்துட்டிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்னென்ன காரணங்களுக்காக உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்றேன். கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி அப்லோடட் இன் JPG ஃபார்மேட். த கேண்டிடேட் should put his full signature in running handwriting, not in the capital letter, on white paper with black ink pen and scan for uploading. சரி, இதெல்லாம் கண்டிஷன் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அன்சைன்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வில் பி ரிஜெக்டட். சரி, இப்போது இதில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தா உங்களுடைய அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியாது. இது நம்பர் 1. அதனால் இந்த இடத்துல பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனில் உங்களுடைய இமேஜ், சிக்னேச்சர் இமேஜ் இருக்குது இல்லைங்களா, அது கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் அண்டு ரைட் ஹேண்டு ஃபிங்கர்ஸ் அண்டு தம்ப் இம்ப்ரெஷன், 10 கைவிரல் ரேகைகள், 2 கையிலும் உள்ள 10 கைவிரல் ரேகைகள், இது 10 KB to 200 KBயில் இருக்கணும். ஃபர்தர் unclear left and right hand fingers. இப்போது
இந்த இமேஜில் அவங்க கேட்டிருக்கிற அந்த 10 KB to 200 KBக்குள்ளே உங்களுடைய 10 கைவிரல் ரேகைகள் அன்கிளியராக இல்லாமல் இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது உங்களுடைய இடது கையில் உள்ள 5 கைவிரல் ரேகைகள், வலது கையில் உள்ள 5 கைவிரல் ரேகைகள், இந்த இமேஜ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். அன்கிளியர் அப்படின்னு இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு ஒரு இமேஜ் வருது. ஓகேங்களா? அன்கிளியர் அப்படிங்கிற அந்த இமேஜும் வந்துடும். அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு வச்சிட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அன்கிளியராக இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் அடுத்த டாக்குமெண்ட்டை அப்லோடே பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த 10 கைவிரல் ரேகையும் ஒரு ஒயிட் பேப்பரில் வைக்கும்போது நல்லா இங்கை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு வைங்க. அதே போல் உங்களுடைய சிக்னேச்சரும் அன்கிளியராக இருந்துச்சு அப்படின்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அது ரெண்டுக்கான ப்ரூஃபை நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வச்சிட்றேன், பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ஸ்லைடை இருக்கிற என்னென்ன காரணங்களுக்காக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் தான். இப்போது காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு சில மாணவர்கள் கடந்த ஆண்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டூடியோவில் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக எங்கிட்ட ஆப்பிள் ஃபோனில் இருக்குது, இல்லைன்னா வந்து அதை விட நல்லா ஹை குவாலிட்டி ஃபோன் இருக்குது, நான் அதில் எடுத்தேன் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிடுச்சு, அப்லோட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து ஸ்டூடியோவில் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் ஓகேங்களா கீழே உங்களுடைய பெயர் as per the 10th மார்க் ஷீட், அதே போல் டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கன், இது எல்லாமே மென்ஷன் பண்ணி ஸ்டூடியோவில் எடுத்ததை கொடுங்க. ஓகேங்களா? மற்றபடி உங்களுடைய ஃபோட்டோவை வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஓகேங்களா அதிலிருந்து ஃபோட்டோஷாப் பண்ணி அதை மட்டும் தனியாக எடுத்து அந்த மாதிரியான இந்த ஃபேப்ரிகேட்டட் ஒர்க்கோ இல்லைன்னா அதிலிருந்து கட் காப்பி பேஸ்ட் போட்டு எடுக்கிறதோ இதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் வித்தவுட் ஃபோட்டோகிராஃப் ஷல் பி ரிஜெக்டட். இங்கேயும் அதே தான், இந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷனில் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணல அப்படின்னா அடுத்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் போக முடியாது. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணலைன்னா அடுத்த பேஜுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்ததுக்கு போக முடியவில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி அன்கிளியராக இருக்குது அப்படின்னாலும் பிளர்ராக இருக்குது அப்படின்னாலும் அதையும் என்ன பண்ண மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. கேண்டிடேட் மே நோட் தட் இஃப் த ஃபோட்டோகிராஃப் அப்லோடட் ஆர் ஃபவுண்ட் டு பி ஃபேப்ரிகேட்டட், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஃபேப்ரிகேட் பண்ண அதே மாதிரி ஒன்று நீங்கள் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். த அப்ளிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட் வில் பி ரிஜெக்டட். அது வந்து போலியானது அல்லது அன்ஃபேராக நீங்கள் க்ரியேட் பண்ணினது ஃபேப்ரிகேட் பண்ணினது அப்படிங்கிறத உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை தெரியாமல் வச்சுட்டேன் சார், அவங்க இமேஜ் எடுத்து இங்கே வச்சுட்டேன், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் மாற்றி அப்லோட் பண்ணிட்டாங்க, அந்த அன்னைக்கு அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு காரணம் சொன்னாலும் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா அப்ளிகேஷன் போடும்போது மறக்காமல் டைம் எடுத்து பொறுமையாக இதெல்லாம் கரெக்டாக போட்டோமா அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஃபோட்டோகிராஃபுக்கு கீழே நேம் அண்டு டேட் இதெல்லாம் ஸ்டூடியோவில் சொல்லி நீட் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்னீங்கனால அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபோட்டோ 3 மாதங்களுக்குள் எடுத்திருக்க வேண்டும். ஓகேங்களா? இன்றைக்கி நீட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் மனதில் வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த 2 இமேஜ் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பிளர்ராக இருந்தாலோ கிளியராக இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் இப்போ நான் வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போது இதுதான் வந்து
உங்களுக்கு ஒரு பிளர்ரான இமேஜ் இருந்தாலோ அன்கிளியராக இருந்ததுனாலோ அப்ளிகேஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் கிளியராக இல்லை, உங்களுடைய டாக்குமெண்ட்டு கிளியராக இல்லை, இல்லைன்னா உங்களுடைய 10 கைவிரல் ரேகைகள் கிளியராக இல்லாமல் இருக்குது, பிளர்ராக இருக்குது, உங்களுடைய சிக்னேச்சர் கிளியராக இல்லாமல் பிளர்ராக இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஓகேங்களா? யுவர் ஸ்கேன்டு ஃபைல் இஸ் பிளர்டு. ஓகேங்களா? கைண்ட்லி அப்லோடு த நியூ ஒன். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடியாக எடுத்து வைக்கும்போது அவங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்களோ அதை தயார் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லெட்டர்னுடைய 2, அதாவது உங்களுடைய நேமில் இருக்கக்கூடிய 2 லெட்டர். காலையிலேயே சொன்னேன், என்னுடைய பேர் வந்து இப்போ பார்த்திபன். அப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் PA அண்டர் ஸ்பேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்படின்னு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அதுவே வந்து ஃபஸ்ட்டில் 2 லெட்டர் பார்த்திபன் அண்டர் ஸ்பேஸு, இப்போ நான் வந்து தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் பிளர்டு இமேஜாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, நியூ ஒன்னை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதையும் மீறி உங்களுக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக முன்னாடி சொன்ன காரணங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த காரணங்களுக்காக உங்களுடைய நீட் எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ கவனமாக நீட் அப்ளிகேஷன் போடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எண்ட் ஆஃப் தி வீடியோக்கு வந்தாச்சு. உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.